இங்க ஒரு போலீஸ் சீஃபோட பையன் வாழ்க்கை ஃபுல்லா கம்பி வேலிக்குள்ள அடிமையா இருக்கிற ஒரு சின்ன பையனை மீட் பண்றான். ஆனா அந்த பையன் ஒரு அடிமைன்னு தெரியாமலே க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த வேலியில கரண்ட் போயிட்டு இருக்கிறத பார்த்ததும் அவங்க சேஃப்டிக்காக வேலி போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைச்சுக்கிறான். சோ இப்படியே டெய்லி வந்து சாப்பாடை ஷேர் பண்றது, பால தூக்கி போட்டு விளையாடுறதுன்னு பழகிட்டே இருக்கான். ஒரு நாள் அந்த பையனை இந்த சீஃபோட வீட்டை கிளீன் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த பையனை இவங்க வீட்டுக்குள்ள பார்த்ததும் அந்த சந்தோஷத்துல இவங்க வீட்டுல இருக்கிற ஒரு ஸ்நாக்ஸை ஷேர் பண்றான். இந்த பையனும் அதை பசியோட வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஒரு போலீஸ் உள்ள வந்து இவன் சாப்பிடறத பார்த்ததுமே திருடி சாப்பிடறான்னு நினைச்சு கோவமா கேக்குறாரு. அதுக்கு அந்த பையன் இவனோட ஃப்ரெண்டு தான் கொடுத்தான்னு சொல்றான். ஆனா இவன் அந்த போலீஸை பார்த்து பயந்து போய் அவனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லைன்னு போய் சொல்லிடுறான். அப்பதான் அந்த பையன் ஒரு கைதினே அவனுக்கு தெரிய வருது. இருந்தாலும் ஃப்ரெண்டே யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டோம்னு குற்ற உணர்ச்சியில இருக்கான். சோ அடுத்த நாள் அவன்கிட்ட சாரி கேட்கலான்னு போய் பார்த்தா அவனோட தலையில பெருசா காயம் இருக்கு. சோ இவன் சொன்ன பொய்யாலதான் அவன் அடி வாங்கியிருக்கான்னு தெரிஞ்சதும் ரொம்பவே ஃபீல் பண்றான். இப்படியே போயிட்டு இருக்க திடீர்னு ஒரு நாள் இவனுக்கும் உள்ள போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அதுக்காக அவனோட ஜெயில் ட்ரெஸ்ஸை கொண்டு வர சொல்லி போட்டுக்கிட்டு அந்த கம்பி வேலி கடியில புகுந்து உள்ள போயிடுறான். ஆனா இவனோட கெட்ட நேரம் அன்னைக்குதான் அங்க இருக்கிற எல்லா கைதிக்குமே கடைசி நாள். அது தெரியாம இவன் உள்ள போனதுல கைதிங்களோட கைதிங்களா அவன் ஃப்ரெண்டு கூடவே இந்த பையனும் இறந்து போயிடுறான்.